சட்டமன்றத்தில் தந்தையை தேடுகிற தம்பி உதயநிதியும் 4வது இடத்துல போய் ரொம்ப கேவலமா படுதோல்வி சந்தித்த சீமானும் பக்கத்து உட்கார்ந்து கொண்டு என்னத்தான் பேசியிருப்பார்கள். இதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. என்ன பேசியிருப்பாங்க? அது என்ன சொல்றாங்கன்னா பாத்தீங்களா, தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒண்ணு சேர்ந்திருக்கு அப்படின்னாங்க. வேற ஒன்றும் சொல்லல. ஏங்க திராவிடம்னு ஒண்ணு இல்லைன்னு இவர் சொல்றாரு. திராவிடம்னு ஒண்ணு இல்லைன்னு இவர் சொல்றாரு. ஓங்கோல் வந்து ஓடி வந்த டீம் இவங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இவங்க தெலுங்கர்கள் சொல்றாங்க. அப்புறம் அதை போய் திராவிடமும் தமிழ் தேசியம்னா இது எவ்வளவு அசிங்கமா இருக்குது. முதல்ல நான் சீமான நான் கேட்கறேன். நீங்க போய் அறிவாளி ஸ்டாலினை போய் பாத்தீங்க, அவர் வீட்டுல போய் பாத்தீங்க, வாங்க வேண்டியதை வாங்க, நீங்க தளபதிக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணீங்க, கடுமையா விமர்சனம் பண்ணீங்க, எல்லாம் செஞ்சீங்க. ஒரு 2வது இடம் வர முடிஞ்சதா உங்களால? உங்க முகத்துல கண்ணாடி நீங்க பாக்குறீங்களா இல்லையா? இவ்வளோ பேசி மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை. 4வது இடம் வந்த டெபாசிட்டை வாங்குறதுக்கு உங்களுக்கு யோகிதை இருந்ததா? டெபாசிட்டை உன்னால வாங்க முடிஞ்சதா? சொல்லுங்க. அப்புறம் நீங்க 2 பேர் உட்கார்ந்து பேசி நீங்க எதை சாதிக்க போறீங்க? சோபா மாடல் பேசுறதுக்கு ஸ்டாலின் நான் கேட்கறேன், உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, அப்படிக்கும் புள்ளிக்குமே இவ்வளவு முரண்பாடு இருக்குது. ஸ்டாலின் என்ன சொன்னாரு? நான் தான் ஆட்சி காமிச்சு முதல்ல சொன்னாரு, எங்க தோழமை கட்சியெல்லாம் நாங்க தான் அனுப்பி வச்சோன்றார். உங்க அப்பா நான் தான் அனுப்பி வச்சேன்றார். நீ சோபா பார்த்தவொன்னு ஓடி போயிட்டாங்கன்ற. அப்ப எது உண்மை? இதை மக்கள்